ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மயிலே குட் தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடகறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் கடலைப்பருப்பு 2 முறை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், ஒரு 3 பட்டை, ஒரே ஒரு இலை பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கிணி வச்சுருக்கேன், 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் இருத்துட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுலேயே நான் இதுக்கு தேவையான அளவு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். இதே மாதிரி இந்த கடலைப்பருப்பையும் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லா கடலைப்பருப்பையும் இந்த மாதிரி அரைச்சின்னு வந்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இட்லி குக்கர் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும். இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா இட்லி தட்டுலையும் இந்த மாதிரி உருண்டை வச்சுக்கலாம். இப்போ இந்த இட்லி கொத்தை எடுத்து அப்படியே குக்கரில் இறக்கி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வடை போயிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதிலே நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி வதங்கிடுச்சு. மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். அதிலே கூடவே உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை மூடி போட்டு கொதி வரட்டும். நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இது கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த கடலை மாவு உதுத்து வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். வேக வச்சதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு 2 நிமிஷம் மூடி வைங்க. தட்டு போட்டு மூடி வைங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. வடகறி ரெடி.
கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான வடக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் இந்த மாதிரி டிஃபனுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.